ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங். வெல்கம் டு வாவ் மண்மனம். இன்றைக்கி வாங்க கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கணும். வேறு க்ரோ பேக்கில் நம்ம நாற்று போட்டிருந்தோம் இல்லையா, அதில் கொஞ்சம் நாற்றுகள் நல்லாவே நீளமாக வளர்ந்துருச்சு. அதை என்ன பண்ணுறது, இப்போ மாற்றி வச்சு தான் ஆகணும். இதுக்கு மேலே வளர்ந்தால் அது சாஞ்சிரும். ஸோ அதுக்கு தகுந்த ஒரு க்ரோ பேக்கில் வைக்கணும். ஸோ இது காராமணின்னு நினைக்கிறேன், யார்ட் பீன்ஸ். அதுதான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வளருது. ஸோ அவங்கள ஃபஸ்ட்டு எடுத்து மாற்றிக்கலாம். இது கொஞ்சம் பெரிய க்ரோ பேக்குங்கிறதுனால இதில் நம்ம 2 நாற்று வைக்கலாம். ஸோ இவங்க நீளமாக வளர்கிறாங்களா, இப்போது இது இதுக்கு மேலே நீளமாச்சுன்னா கீழே விழுந்துடும். ஸோ அதனால் அதை வேரோடு எடுத்து நம்ம ஒரு க்ரோ பேக்கில் 2 வைக்கலாம். ஒரே மாதிரியான நாற்று. இது 2மே காராமணி தான் நினைக்கிறேன், லாங் பீன்ஸ் தான். ஸோ இதை 2யுமே ஒரே ஒரு க்ரோ பேக்கில் மாற்றி வச்சிடலாம். ஸோ நம்ம என்னென்னா, ரொம்ப நீளமாக வளர்ந்து அது கீழே சாஞ்சிச்சினாலும் செடிங்கள் தெரில இதானாலும் ஆகிடும், ஸ்பாயில் ஆனாலும் ஆகிடும். அதனால் நான் கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கிற நாற்றை மட்டும் கொஞ்சம் மண் கலவை ரெடி பண்ணி க்ரோ பேக்கில் தனியாக செட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா அப்பப்போ மழை பெஞ்சு வேற ஏற்கனவே மண் கொஞ்சம் சாகியாக தான் இருக்குது. ஸோ அதனால் லைட்டாக ஊற்றிட்டு, ரெண்டாவது இது பீன்ஸுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பெரிய நாற்றாவே இருக்குது. ஸோ அதையும் நம்ம எடுத்துக்கலாம். அதை எடுத்து இதை ஒரே தனி இதில் மட்டும் ஒன்று மட்டும் வச்சுக்கலாம். குட்டி க்ரோ பேக் தான் இது, 10 இன்ச்சு க்ரோ பேக்கு. அதனால் இது ஒன்று மட்டும் கொஞ்சம் வேரோடு எடுத்து கொஞ்சம் வேரோடு அதை அமுக்கி உள்ளே வச்சு நம்ம மண்ணை அந்த சுற்றி அந்த உள்ளே வச்ச பகுதியில் சுற்றி கொஞ்சம் சேர்த்து ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி மண்ணில் பிடிச்சிருக்கிற மாதிரி வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வேர் பிடிச்சிக்கும் மண்ணோட. ஸோ அப்பப்போ மழையும் பெய்யுது. பார்ப்போம் எப்படி வளருதுன்னு சொல்லி. இது அப்கமிங் வீடியோஸில் எப்படி வளர்ந்துருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதை ஓரளவுக்கு செட் பண்ணியாச்சு. இதுக்கு கொஞ்சம் உயிர் தண்ணி கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் அடுத்து என்ன நாற்றுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி யார்ட் பீன்ஸ் நாற்று தான். கிளஸ்டர் பீன்ஸா இல்லை யார்ட் பீன்ஸான்னு தெரியலை. இது கொஞ்சம் வேறு கம்மியாக வந்துடுச்சு. இதை கொஞ்சம் அடியில் விட்டு நல்லா எடுத்துருக்கணும். ஸோ பார்ப்போம் இவங்க எப்படி வளர்கிறாங்கன்னு. இது கொஞ்சம் இது என்ன செடி இருந்துச்சு இதில், இந்த செடியை எடுத்துகிட்டு இந்த இதிலையே நான் வச்சுருக்கேன். பார்ப்போம் எப்படி வளருதுன்னு சொல்லிவிட்டு. நாற்று வளர்ந்து அதை இன்னொரு இதில் மாற்றி அதில் வேர் பிடிச்சி ஸ்ட்ராங் ஆகிற வரைக்குமே நமக்கு கொஞ்சம் டென்ஷன் தான். ஒன்ஸ் பிடிச்சிக்கிச்சின்னா அது அதுவாகவே நல்லா வளர்ந்துடும். பார்ப்போம் எப்படி வளருதுன்னு. இது நல்லாவே நம்ம வேரோடு எடுத்திருக்கோம். இதுவுமே இந்த அவரை இதுதான். அதான் இந்த அவரை, காராமணி பீன்ஸு, லாங் பீன்ஸு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாகவே நாற்று வளர்ந்துருது. ஸோ இது எல்லாமே நல்லா வளர்ந்து நிறைய காய் கொடுக்கணும். ஸோ பார்ப்போம் எப்படி வளருதுன்னு சொல்லிவிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம இதெல்லாம் எப்படி வளர்ந்துருக்காங்கன்றதை அப்டேட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாவ் மண்மனம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங்.